எல்லாருக்கும் வணக்கம். எதை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, இது என்ன மாதம் அப்படின்னா ரமதான் மாதம். இஸ்லாமிய நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவங்க விரதம் இருக்கிற இது ரொம்ப முக்கியமான மாதம். இது வந்து வெறுமனே நம்ம ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக மட்டும் பார்க்குறோம். இது ஒரு சாதாரண ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் கிடையாது. இது வந்து நம்ம முக்கியமான மூணு பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு மாதம் இது. இது அவங்க மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது, யார் வேணால் இருக்கலாம். அதனால தான் அந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் தெளிவாக விளக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வரேன். நான் யார் அப்படின்னா முத்துக்குமார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேன்சர் வந்து கீமோவோ இல்லை ரேடியேஷனோ இல்லாமல் இந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சு என்னைய டாக்டர்ஸுங்க வந்து கேன்சர்லேருந்து முற்றிலும் குணமடைய வச்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங்கிறது. அந்த ஃபாஸ்டிங்க்கும் நான் கேன்சர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த ஃபாஸ்டிங்க்கும் இந்த ரமதான் மாதங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிற விரதத்துக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு நான் போடுறது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா சொல்லணும் அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்றது குறையும். நிறைய பேர் இன்றைக்கி டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் காரணம் இதோட இருக்கிறாங்க, ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக மாறினது தான் காரணம். இந்த விரதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க இன்சுலின் சென்சிட்டிவாக மாறுவாங்க. விரதத்துலேருந்து இந்த விரதம் இருக்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்சுலின் சென்சிட்டிவாக மாறுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அது இன்சுலின் சென்சிட்டிவாக மாற அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வெகுவாக குறைஞ்சிரும். இது வெறுமனே சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு ஆராய்ச்சியும் இருக்குது. அந்த ஆராய்ச்சி கட்டுரை என்னன்றதையும் நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம். இது முதல் முக்கியமான பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது, இந்த ரமதான் விரதம் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கட்டு வந்து ரீசெட் ஆகிறது நடக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் கட்டு ரீசெட் ஆகணும் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் இம்யூன் ஃபங்க்ஷன்ஸை கிட்டத்தட்ட 70-80% கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த கட்டு தான். அதனால் இதுக்கு ஒரு ரெஸ்ட்டும் கொடுத்து அது ரீசெட் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கறதுனால அந்த ஒரு முக்கியமான பெனிஃபிட்டை கொடுக்கும். அது என்னென்ன மாதிரி ரீசெட் ஆகுது அப்படின்றத மேற்கொண்டு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதுக்குண்டான லிங்கை நாங்கள் கொடுத்துருப்போம். இது எல்லாத்த விட மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, அட்டாஃபஜி அப்படின்றது நடக்கும். இந்த அட்டாஃபஜி அப்படின்னா செல்ஸ் தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கிறது. ஒரு செல்லில் வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் டேமேஜ் ஆகிருக்கிறதோ இல்லை செல் ஆர்கனல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குன்னா அந்த செல்லுங்கள் வந்து இந்த மாதிரி அட்டாஃபஜி ரீச் பண்ணும்போது தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு புதுப்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும். இந்த புதுப்பிக்கிற வாய்ப்புனால என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு கேன்சர் செல் உருவாகிறது பெருமளவுக்கு தடுக்கப்படும். ஆல்மோஸ்ட் தடுக்கப்பட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இது யாருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கு. கேன்சர் வந்துட்டவங்க நான் அட்டாஃபஜியில் இருந்துட்டேன்னா எனக்கு வந்து கேன்சர் சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அது மட்டுமே கிடையாது, அதுவும் ஒரு பகுதியாக இருக்குமே தவிர அது மட்டுமே இருந்து நீங்கள் கேன்சரை முற்றிலும் குணமடைய முடிஞ்சிடும் அப்படின்னா அது நடக்காது. ஆனால் இந்த அட்டாஃபஜி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி செல்லு டேமேஜ் ஆகுது இல்லையா, இந்த டேமேஜ் ஆகிற செல்லு தன்னைத்தானே சாகடிச்சுக்கிறதன் மூலமாக கேன்சர் செல்லுன்றது புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கும்போது டேமேஜ் ஆகிற அந்த இதுதான் நமக்கு கேன்சர் செல்லாக மாறும். அது இதன் மூலமாக செத்து நமக்கு கேன்சருன்றது பரவாமலோ இல்லை புதுசாக உருவாகாமலோ தடுத்து நிறுத்தப்படும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் ஏன் குறிப்பாக இந்த ரமதான் ஃபாஸ்டிங் அப்போ அது நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் இந்த அட்டாஃபஜி நடந்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன் அது நடக்காது அப்படின்னா, அட்டாஃபஜி நடக்கணும்னா நம்ம பாடியில் ரிசர்வ் குளுக்கோஸ்ன்றது சுத்தமாக இல்லாமல் இருக்கணும். இன்சுலின்றது ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அளவுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த அட்டாஃபஜின்றது நடக்கவே செய்யும். அது நம்ம சாதாரணமாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கோ 6 மணிக்கோ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அடுத்து அதுலேருந்து ஒரு 16 மணி நேரம் நான் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஒரு 10 மணிக்கு நான் சாப்பிட்டேன், அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த கண்டிஷனில் வந்து முதல்ல சொன்ன அந்த 2 விஷயம் நடக்குமே தவிர மூணாவது இந்த அட்டாஃபஜின்றது நடக்காது. ஏன் இந்த ரமதான் ஃபாஸ்டிங்கில் மட்டும் நடக்கும் அப்படின்னா, ரமதான் ஃபாஸ்டிங்க்கு காலையில் 5:30க்கு தோராயமாக இந்திய நேரப்படி வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஒரு 5:30க்கு இந்த ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் 6:30 அந்த மாதிரி தான் அந்த ஃபாஸ்டிங் முடிப்பாங்க. டைமிங் என்னவோ வெறும் 13 மணி நேரம் தான். ஆனால் இந்த 13 மணி நேரத்தில் நம்ம வந்து வேலையெல்லாம் நிறைய செய்வோம். நம்ம தினசரி அன்றாட வேலைகளை நம்ம பார்த்துட்டே இருப்போம், அலுவலகத்துக்கு போவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை இதில் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாடியில் அந்த ரிசர்வ் குளுக்கோஸ்ன்றது கம்ப்ளீட்டாக குறைஞ்சி சீக்கிரத்தில் நம்ம இன்சுலின் வந்து ஃபாஸ்டிங் லெவலுக்கு வந்து போயிடும். அதாவது ஃபாஸ்டிங்னா எப்பயுமே உங்களோட இது வந்து ஒரு 70-75 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நிலைமைக்கு போயிடும். அந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் தான் அட்டாஃபஜின்றது ஸ்டார்ட் ஆகும்.
இதுக்குண்டான எவிடன்ஸ் என்னவோ அதை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை போய் என்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கணுன்றவங்க பார்த்துக்கலாம். இது வெறுமனே வந்து சும்மா ஏதோ மற்ற வீடியோங்களை மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்கிற இது கிடையாது. தெளிவான ஒரு ரிசர்ச் பேக்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டுமே சொல்கிறது வீடியோ. அதனால் மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ தகவல் இதில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சாலோ கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுடைய மதத்திலேயோ இல்லை உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லையோ ஏதாவது உங்கள் முறைப்படி இந்த மாதிரி ஏதாவது விரத முறை இருந்து அது என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு இருக்கிறவங்க யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து கீழே உங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான பதில் என்னன்றதை தேடுவோம். அதுக்கு இருக்க அறிவியல் பின்புலம் என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் அது இருக்கா அப்படின்றதும் தெரியல. ஆனால் நான் இது வரைக்கும் தேடின வரைக்கும் இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் இது ரொம்ப ரொம்ப தெளிவாக அதை கடைப்பிடிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க இதை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நானும் நிறைய பேர் இருந்ததை பார்த்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இடையில வாழைப்பழம் சாப்பிட்றது, அப்புறம் லெமன் ஜூஸ் குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணிடுவாங்க. அதுக்கு பேரெல்லாம் விரதமே கிடையாது. விரதம்ன்றது 100% வந்து இன்சுலின் எப்பயுமே அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்லே இருக்கிறது தான் சரியான விரதம். அதனால அந்த சரியான விரதத்தை இருக்கிறது யாருன்னா இஸ்லாமிய நண்பர்கள் மட்டும்தான். அவங்க இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் அந்த விரதத்தை அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தெம்பாக சாப்பிட்ற மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோடு சாப்பிட்ருவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் பாடியில் குளுக்கோஸை மட்டும் கன்சியூம் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற மசில் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சதையை வந்து எக்காரணத்தை கொண்டு இழக்க விடாமல் பார்த்து அது கரெக்டாக நமக்கு தேவையான நல்லது மட்டும் பண்ணும். இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி கடைசியாக அவங்க அந்த இஃப்தார் நோன்பு முடிப்பாங்க இல்லையா, தினசரி அந்த இஃப்தார் நோன்பு அவங்க முடிக்கும்போது எதுலேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு சூப்பில் இருந்து ஆரம்பிப்பாங்க. எதுக்காக சூப் அப்படின்னா நம்ம பாடி அவ்வளோ நேரம் ரீசெட் ஆகிறதுக்காக எம்டியாக இருக்கும். அதனால எடுத்தெடுப்பில் நான் வந்து எதையாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிட்ற சூப்பில் ஜென்ரலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ப்ராத்தாக இருக்கலாம், அதில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும், கொஞ்சம் ஃபேட் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதை இந்த ஒரு மதத்தில் இருக்கிற இந்த ஒரு முறை வந்து எவ்வளோ சயின்டிஃபிக்காக அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக அதை சொல்லணுன்றதுனால தான் இது. எவ்வளோ டீட்டெயிலாக இந்த மாதிரி உங்கள் மதத்துலேயும் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சயின்டிஃபிக் பேக்கப்போட ஏதாவது இந்த விரத முறை இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதை பற்றி மேற்கொண்டு நம்ம பேசலாம். நன்றி.